குற்ற செயல்களை துடைத்தொழிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் கொள்கையை அமல்படுத்தும் நடவடிக்கையாக வாஷிங்டன் தெருக்களில் ரோந்து செல்லும் அமெரிக்க தேசிய காவல்படை துருப்புகள் துப்பாக்கிகளை எடுத்து செல்வதற்கான அனுமதி அமலுக்கு வந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆயுதங்கள் எடுத்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தேசிய காவல்படை துருப்புகள் M17 கைத்துப்பாக்கிகள் அல்லது M4 துப்பாக்கிகளை எடுத்து செல்வார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். வாஷிங்டன் தெருக்களில் குற்ற செயல்களை துடைத்தொழிக்க அதிபர் டிரம்ப் அவசர நிலையை அறிவித்த பிறகு கடந்த 2 வாரங்களாக நூற்றுக்கணக்கான ஆயுதமற்ற தேசிய காவல்படை துருப்புகள் வாஷிங்டனின் தெருக்களில் உள்ளனர். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் கடந்த வாரம் துருப்புகள் ஆயுதங்களை எடுத்து செல்ல அனுமதித்தார். காவலரின் கூட்டு பணிக்குழு அதன் பணியாளர்கள் கடைசி முயற்சியாகவும் உடனடி மரண அச்சுறுத்தல் அல்லது கடுமையான உடல் ரீதியான விளைவுக்கு பதிலளிக்கும் விதமாக மட்டுமே துப்பாக்கியை பயன்படுத்துவார்கள் என்று தெரிவித்தது. இதனிடையே குடியரசுக் கட்சியை சேர்ந்த டிரம்ப் ஜனநாயக கட்சியினரால் நிர்வகிக்கப்படும் மற்றொரு நகரத்தில் தலையிட்டு சிகாகோவிற்கு தனது குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாக கூறியுள்ளார். மேலும் ஞாயிற்றுக்கிழமை அவர் மேரிலாந்து மாநிலத்தில் ஜனநாயக கட்சியினரால் நிர்வகிக்கப்படும் மிகப்பெரிய நகரான பால்டிமோரில் துருப்புகளை அனுப்பும் சாத்தியத்தையும் பரிந்துரைத்தார். தற்காப்பு அமைச்சு சாத்தியமான நிலைப்பாட்டிற்கான ஆரம்ப திட்டத்தை மேற்கொண்டதால் சிகாகோவிற்கு துருப்புகளை அனுப்ப டிரம்பிற்கு அதிகாரம் இல்லை என்று ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் சபையின் சிறுபான்மை தலைவர் ஹக்கீம் ஜெஃப்ரீஸ் தெரிவித்தார்.